இன்னொரு கருத்து, முக்கியமான கருத்து. இப்போ நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிறிஸ்தவ மதத்தை இந்துக்களை வந்து கிறிஸ்தவர்களாக மாற்றுறது ரொம்ப வலுவாக மாறிட்டு வருது. பார்த்துருக்கீங்களா? ஏன் இந்த காரியத்தை செய்கிறாங்க? கேள்வி இருக்கா உங்களுக்கு? நம்ம இந்து மதத்தில் சொல்லப்படுற விஷயங்கள் கிறிஸ்தவ மதத்தில் சொல்லப்படுதா? ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, இதுலேருந்து நாங்கள் அதில் மாறிட்டோம், அதனால் எனக்கு என்ன சொல்லுது, எல்லாமே நல்லது நடக்குது. ஆனால் உண்மையில் பாருங்கள், ஆன்மா தான் கடவுள் நிலையில் இருக்குன்னு எந்த மதமுமே, எந்த ஒரு மத போதகர்களும் நம்ம மக்களுக்கு சொல்லவே இல்லை. நீங்கள் விழிப்புணர்வாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நாம் தான் ஏமாந்து போவோம். சரியா? நம்ம இந்து மதத்தை விட்டு கொடுக்க மாட்டேன்னு பிடிவாதமாக இருங்க. ஏன்னா பாருங்கள், ஒரு கிறிஸ்டியனை ஹிந்துவாக மாற்ற முடியுதா? ஆனால் ஒரு ஹிந்துவை பல்வேறு குழப்ப சூழல்களை கொடுத்து என்ன பண்ணுறாங்க, ஒரு கிறிஸ்தவ மதத்துக்கு மாற்ற முயற்சி பண்ணுறாங்க. இதில் மிராக்கள் உனக்கு நடக்காது, ஆனால் எங்களுக்கு மிராக்கள் நடக்கும். இதை வந்து பாருங்கள், இது நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைஃப்பில் நான் ரியலாக வாழ்ந்திருக்கேன். பாபா டிவோட்டிஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இந்துவாக இருந்தாலும் கிறிஸ்தவாக இருந்தாலும் இஸ்லாமாக இருந்தாலும் அன்புங்கிற ஒரே ஒரு கடவுளுங்கிறத மட்டும்தான் பாபா போதனை சொல்வார், குருவா. ஓகேவா? ஆனால் இதை எத்தனை பேர் எடுத்துக்கிட்டு எத்தனை பேரை வந்து பலப்படுத்தி மக்களுக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆக்சுவலாக அவர் சொல்கிற விஷயமும் அதே தான். என்ன சொல்கிறாங்க பாபா, ஆன்மா நிலையில் மனுஷங்க காலகாலமாக நடக்கிற அந்த சண்டை யுத்தம் தான் பிறப்புக்கே காரணமாக இருக்குது. ஸோ மதத்தினால் அல்ல. அதனால் எல்லார்கிட்டையும் அன்பு செய்யுங்கன்னு தான் எல்லா மதங்களுமே போதிக்குது. ஆனால் ஆன்மா தான் கடவுள் நிலை. இது வந்து எப்படி நான் வந்து ஊர்ஜிதமாக சொல்கிறேன்? உங்ககிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்கு? நீ எப்படி சொல்கிறீங்க? நல்லா பாருங்கள், நீ தான் இயேசுன்னு சொல்லிட்டு அந்த சிலுவை பாடுகள் சுமந்து ஒவ்வொரு மனுஷன் படக்கூடிய துன்பமும் நாம் அடையும் பொழுது இறை பக்குவத்தை நம்ம அடையிறதுக்காக தான் அந்த கிறிஸ்தவமும் சொல்லுது. அதே ஹிந்துவில் சிவனை கும்பிட்டு ஓம் நம சிவாயான்னு நம்ம ருத்ர மந்திரத்தை சொல்லி 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 சிவபெருமானை கும்பிடும் பொழுதும் நாம் எந்த நிலையை அடைகிறோம் அப்படின்னா அதே ஆன்மீக நிலையை தான் நம்ம அடையிறோம். சரிங்களா? அந்த பக்குவ நிலைக்கு நாமே அந்த சக்தி ரூபமாகவும் அந்த சிவ ரூபமாகவும் இருக்கிறோம் அப்படின்னா தெய்வம் கடைசியில் அந்த இறை நிலைக்கு நம்மளை உயர்த்தும் பொழுது நம் கையில் என்ன இல்லையோ இருந்ததோ அத்தனையும் நம்ம இழந்து தவிக்கும் பொழுது தான் நமக்கு புரியுது. அப்போ நம்ம பக்குவம் அடைவதற்காக அதாவது என்னென்ன பண்ணணும், பொறுமையை கடைப்பிடிக்கணும். எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்பிக்கை விடக்கூடாது. ஸோ ஒரு ஆன்மீகவாதியாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, எவ்வளோ தான் கீழே விழுந்து அடிபட்டாலும் திரும்ப மேலே உயரும் பொழுதும் அந்த மாதிரி அந்த சர்க்கிள்களை பார்த்து பயப்பட மாட்டாங்க. இதுதான் எனக்கு என்னுடைய மதத்தில் எனக்கு சிவபெருமான் உணர்த்திய உண்மையான அனுபவ ஞானம். இதுதான் எல்லாருக்குமே கற்றுக் கொடுக்குறாரு சுவாமி. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், கஷ்டத்தை பார்த்தோன்னா யாரோ ஒருத்தர் வரப்போகிறாங்க. நம்ம ஆத்மசக்தி கொண்டு மட்டும்தான் எல்லா துன்பங்களையும் நம்ம சூழ்ந்த கஷ்டங்கள் அனைத்தையும் நம்மோட தெளிவான முடிவுகள் மூலம் நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளால் துரத்த முடியும். இங்கே தான் அந்த ஆன்மா சக்தின்னு உணரணும். நம்மளுக்குள்ளே பாருங்கள், ஒரு குடும்பத்தில் 7 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 7 பேரோட சிந்தனையும் ஒன்று போல் இருக்கா? கிடையவே கிடையாது. அந்த 7 பேரோட சிந்தனை எப்படியோ அந்த சிந்தனையின் பிரகாரமே ஒருத்தருடைய தலை விதியாக வாழ்க்கையோடைய அந்த ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. ஒருத்தன் பணக்காரனாக இருக்கான், ஒருத்தன் ஏழையாக இருக்கிறான், போட்டி பொறாமைகள் இருக்கா இல்லையா? ஆனால் அவங்க 7 பேரும் என்ன ஒன்று கேட்குறாங்களோ அது என்ன பண்ணுது, வாழ்க்கையில் அது புரிதல் ஏற்படுறதுக்கே பல காலங்கள் ஆகுது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குல்ல, ஓகேவா? அப்போ எது காரணம்? இது எல்லா பிரச்சனைகளுக்கும் மூல காரணம் என்ன? ஆராய்ஞ்சு பாருங்கள், சிந்திச்சு பாருங்கள். தீர்வு உங்கள் கையில் தான் இருக்குது, உங்களோட எல்லா பிரச்சனைகளுக்கும். சரியா? ஸோ அந்த ஆன்மா சக்தி நீங்கள் தாங்கிறத உணர்த்தும் பொழுது உங்களை சுற்றி இருக்கிற அத்தனை துன்பத்தையும் ஒரு ஸ்மைல் மூலமாக அத்தனை கஷ்டத்துலேருந்து வெளிவர முடியும். யாரையும் நம்பி நாம் இறங்குறத விட உங்களை நீங்கள் நம்பி என்ன பண்ணுங்கள், எல்லா முயற்சிகளும் இறங்கு, வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கி சொன்ன கருத்தை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.